ஐயோ வராங்க. சின்ன பையா சின்ன பையா, என்ன உன்னை நல்லா தெரிஞ்சுக்க சின்ன பையா. வீட்டை பொறுத்த வரைக்கும் ரோமியோ, ஆனா பெட்ரூம்ல சின்ன பையன். எனக்கு ரோமியோவும் வேணும், சின்ன பையனும் வேணும். பாவி, ரோமியோ பத்தாதுன்னு இவளுக்கு எவனோ ஒரு சின்ன பையன் வேறியா? பெரிய பச்சாரியா இருப்பா போல இருக்கே. என்ன சொல்றீங்க? நான் உன்கிட்ட ஓபன் பண்ண வேணாம் நினைச்சேன், சிச்சுவேஷன் வந்துச்சு, சொல்லித்தான் அவனும் போல இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி மது ஒன்னும் பத்தினி இல்ல, பட்டு பச்சாரி. ஐயோ கண்ணு. ரோமியோ பூட்டான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிடுச்சு, பேரு கூட சின்ன பையன். நான் வேற ரோமியோ என்ன பண்றேன்னு தெரியாம ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. வளராதீங்க. நான் கட்டி கட்டி ஒளிஞ்சிருந்தா மேல மதுவும் சின்ன பையனும் ஒரே ஜல்சாதான். முத்தம் ஆடி போயிட்ட. படத்து கூட இப்படி ஆடது இல்ல. நீ என்ன இப்படி பாக்குற? அவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை? நம்ம ஒரே பேசி டைம் ஆஃப் த வேஸ்டிங் நினைக்கிறேன். ஆக்ஷன்ல உள்ளல்ல உள்ளல்ல ரோமியோ குறும்பி மது குரல்ல பேசுற. மது மது வா. ஐயோ மது 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 ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. நானும் என் செக்ரட்டரியும் ப்ரோகிராம் விஷயமா கலந்துரையாடல். எனக்கு இப்பதான் புரியுது. யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வரது, என்கிட்ட கூட சொல்லிக்காம ஓடி போறது எல்லாமே இப்பதான் புரியுது. இல்ல மதுனே, நீ பேசாதடி. எனக்கு நிச்சயம் பண்ணவர் கூட நீ ஊர் சுத்துறியே, வெக்கமா இல்ல? பச்சாரி. லுக் மிஸ்டர் ரோமியோ, இனிமே நீ யாரோ நான் யாரோ. Get lost. அப்படின்னா என்ன? மது மது, நீ கவலைப்பட்டு ஷில்பா, நான் போய் சமாதானம் பத்திட்டு வந்துடுறேன். மது, நான் சமாதானப்படுத்துறேன். நீ மேற்கொண்டு குட்டையை கொழுப்ப வேண்டாம். தேங்க் யூ. பிளான் என்னாச்சு சார்? இந்த தடவை பஸ்ஸை லோக்கல்ல பிடிக்கல, திண்டிவனத்துல இருந்து கடத்திட்டு வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல நம்ம பழைய பில்டிங்ல செட் பண்ணிருக்கோம். அதனால யாரும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது சார். வெரி குட். நான் ரோமியோ பேசுறேன். ரோமியோ, யாருக்கு எதுவும் தெரியாது நீ திட்டம் போட்டாலும் எனக்கு தெரியாம போகாது. நீ கடத்தின பஸ் திரும்ப திண்டிவனத்துக்கே போயிடுச்சு. குட் பை. யாரா அந்த ரோமியோ? ஒண்ணுமே தெரியாதவமாய் நடிச்சுக்கிட்டு நம்மளை இப்படி பழி வாங்கிட்டு இருக்கான். அவன் தான் செய்யறானா இல்ல வேற யாரா செய்யறாங்களா? ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா சார். ஆமாடா ஆமா. ஐயோ வேணாமா, கல்யாணம் வரைக்கும் என்ன நிம்மதியா இருக்க விட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு வேணா இப்ப பொண்டாடி தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு மருமக வேணும்டா. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. போ போ. எல்லாரும் சேர்ந்து என்னையே மதுக்கிட்ட மாட்டி விடுறாங்க. என்னடா ஒரே சந்தோஷமா இருக்கு. ஐயோ வேணா, இந்த பாரு சண்டை வேணா, சமாதானமா போயிடலாம். மனசுல எதுவும் வச்சுக்காத. இது எந்த மண்டையா இங்க வச்சான்? என்ன நீ ஒரே ஒரு தப்பா செக்ரட்டரி கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்ட? தப்பா போட்டோ மட்டும் தானா? என் கண் முன்னாலே கட்டி பிடிச்சிட்டீங்க. அது சரி, ஒரே ஒரு தப்பா கட்டி பிடிச்சிக்கிட்ட. தப்பா என்ன தப்பா தப்பான்னு கேக்குறீங்க? Are you not ashamed? ஒரே ஷேமா போச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். இந்த செக்ரட்டரி ஒரு மாதிரி சோப் அடிக்கணுங்கிறதுக்காக கட்டி பிடிச்சிக்கிச்சு ஒரு தப்பா. நான் அதை கண்டுக்கவே இல்ல. இன்னும் நிறைய இருக்கு சொல்றேன், உட்காரு. இதெல்லாம் டெம்பரவரி, உனக்கு அப்பால புரியும். இனிமே உன் கண்ணு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. நான் அவளை எங்கேயாச்சும் போய் ப்ராமிஸ்? ஐயா சத்தியமா ப்ராமிஸ். ப்ராமிஸ், கோல்கேட், ஃபோரன்ஸ், க்ளோஸ் அப், கோபால் பல்புடி ஆளு. ரோமியோ, I'm extremely sorry, ஐயா பரவாயில்ல விட்டு, அம்மா திட்டுறாங்க, நீ வா. ரோமியோ, take me no. ஐயா உன்னை தூக்கிட்டு போறதெல்லாம் கஷ்டம், நீயே வந்துரு. இதை பிடிச்சிட்டு வா. பா. சரியான ஜோக்கர் பா. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ரோமியோ
ஐயோ இது ஒரு டைப்பா தான் இருக்கு இருந்தாலும் தப்பாச்சே. Oh my god. நம்ம ஷில்பா குரலே பேசுற பத்தியா நீ? ஐ ஷில்பா. ஐயோ ஷில்பா. அட பாவி. ஷில்பு ஷில்பி இதெல்லாம் சுப்பா உலக காட்டிக்கு. ஷில்பா குளிச்சியா ரொம்ப அழகா இருக்கா. ஏய் ரோமியோ அவகிட்ட என்ன பயம்? அதானே. ஏய் நான் கட்டிக்க போறவரை கட்டிக்கிறேன். என்ன தப்பு? மெட்ராஸ் இவ்ளோ மோசமா? மெட்ராஸ் மோசனா பாம்பே பொடி. நடுவுல வந்து பெருசா ஒழுங்க பேசுறா. ஒழுங்கு பத்தி நீ பேசுறியா? ஓ ஒழுங்கு தான் சந்தி சிரிக்குதே. ஏய் வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ரோமியோ இல்லைன்னு உடனே நீ போட்ட ஆட்டம்லாம் எனக்கு தெரியும். ஏய் என்ன ஆட்டோ? என்னடி பேசுற? ஐயோ இனிமே யாரும் பேச வேணாம். இதுக்கு மேல பேசினா எல்லாம் டேஞ்சர்ல போடுமா. மது கொஞ்சம் ஓரம் கட்டிக்க. ஷில்பா தொடாதீங்க. டோன்ட் டச் மீ. ஜஸ்ட் டோன்ட். Thank you very much sir. நீங்க இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ். போதும் நான் வரேன். ஷில்பா ஷில்பா செக்ரட்டரி. அவ போட்ட விடுங்க. நீங்க இங்க வாங்க. ஐயோ மறுபடியும் மாட்டனே. லிசன் கேர்ஃபுல்லி. வர ஞாயிற்றுக்கிழமை என் மகளோட கல்யாணம். ரிசப்ஷன் இந்த மண்டபத்துல தான் நடக்க போகுது. அதே நேரத்துல தான் நமக்கு தேவையான கிட்னி எல்லாம் நான் எடுக்க போறேன். எப்படி சார்? வெங்கட்ரமணா ஹாஸ்பிட்டலுக்கு நான் நிறைய டொனேஷன் கொடுத்துருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் எனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்காங்க. அவங்க எல்லாரையும் இந்த ரிசப்ஷனுக்கு நான் பர்சனலா இன்வைட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு அவங்க அத்தனை பேரும் கண்டிப்பா இங்கே இருப்பாங்க. பேஷண்ட்டுகளை தவிர ஹாஸ்பிட்டல் டோட்டலா காலியா இருக்கும். இருக்கிற 1-2 பேரும் நம்மால தான் இருப்பாங்க. இங்க ரிசப்ஷன், அங்க ஆபரேஷன். ஹலோ, நான் ரோமியோ பேசுறேன். ரோமியோ. ஹலோ. நான் தான் மெட்ராஸ் பேசுறேன். என்ன ஷில்பா இப்படி கோச்சின் போயிட்டிய? என்ன அதிர்ச்சியா இருக்க? கோர்ட்ல உன்னை பத்தி எதுவுமே சொல்லாம வெளி உலகத்துக்கு அப்பாவித்தனமா நடந்துக்கிட்டு, ஆனா உன்னை மட்டும் தனிப்பட்ட முறையில தாக்குறேன்னு குழப்பமா இருக்க. இன்னும் உன்னை என்னென்ன பண்றேன்னு பொறுத்து இருந்து பாரு. ரோமியோ. மெட்ராஸ் போதும். இனஃப். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இனிமே என்ன பார்க்கவோ பேசவோ ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே? பொதுமக்கள் முன்னாடி உன்னை தோலுடிச்சு காட்டுறதுதான் என்னோட லட்சியம். ரோமியோ. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ தானே அந்த மது பொண்ணு கிட்ட போய் பழக சொன்ன. இப்ப நீ இப்படி சந்தேகப்படுறிய? இல்ல, நான் ஆக்ட் பண்ண சொன்னா நீ ஓவர் ஆக்ட் பண்ற. போதும், வெச்சிரு போன. என்ன என்ன என்ன? நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். வச்சிருவேன் தபாச்சிக்கிட்டே இருக்கிய. பிச்சிருவேன். ஐயா ஷில்பா இத அழுவாத. நான் சும்மா உலகம் காட்டிக்கு உள்ளல்லே ஜாலிக்கு சொன்னேன். கிட்டவாய யாரை கேட்டு போனா நமக்கு என்ன? இதுக்கெல்லாம் நான் ஒரு எண்ட் வைக்கிறேன். நாளைக்கு நீ 30 கோயிலுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்க, உன் கழுத்துக்கு தாலி கட்டி லவ்வர்ல இருந்து வைஃப் ஆக்கிறேன். மெட்ராஸ் திருப்தியா? இப்ப சொல்லு. ஐ லவ் யூ. நான் கூட ஐ லவ் யூ. வழக்கமான உன் திட்டத்தை மாத்தி நீ புதுசா ஒரு திட்டம் போட்டிருக்க. அது என்னன்னு எனக்கு தெரியும். அது எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ரோமியோ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.